ஒரு ஊர்ல ஒரு ஆளு ஒரு பண்ணை வச்சிருந்தாராம். அதுல நிறைய வாத்துகள், மாடுகள், குதிரைகள், ஆடுகள், கோழி, பன்றி, நாய், பூனைன்னு நிறைய அனிமல்ஸ் இருந்துச்சாம். அந்த ஃபார்ம்ல ஒரு கழுதைக்குட்டியும் இருந்துச்சாம். ஆனா அந்த ஓனருக்கு அந்த கழுதைக்குட்டியை ஏதோ காரணத்தினால பிடிக்கவே பிடிக்காதாம். அது மேல அன்பாவே இருக்க மாட்டாராம். அதுக்கு சரியா சாப்பாடு போட மாட்டாராம். அது பெருசா கண்டுக்கவே மாட்டாராம். அதனால அந்த ஃபார்ம்ல இருந்த மத்த அனிமல்ஸ் எல்லாம் இந்த கழுதைய பயங்கரமா கேலி பண்ணுவாங்களாம். யாரும் இதுகிட்ட சரியா பேசக்கூட மாட்டாங்களாம். தனிமையிலேயே இந்த கழுதை வாழுமா. தினம் தினம் தன்னோட நிலைமைய நினைச்சு அழுவுமா. கடவுளே, எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதான்னு கதறுமா. ஒரு நாள் இந்த கழுதைக்குட்டி கட்டப்பட்டிருந்த இடத்துக்கு 2 பேர் வந்தாங்க. கழுதைக்குட்டி கட்டி இருந்த கயிற்றை அவுத்துக்கிட்டு அதை எங்கேயோ கூட்டிட்டு போனாங்களாம். கழுதை பதறிடுச்சாம். ஐயோ, என் வாழ்க்கை இன்னையோட முடிய போகுது போலயே. யார் இந்த ஆளுங்க? என்ன எங்க கூட்டிட்டு போறாங்க? ஒருவேளை என் எஜமானனை இவங்க கிட்ட வித்துட்டாரோ? புது ஓனர் எப்படி இருப்பாரோ? அவர் இன்னும் மோசமானவரா இருந்தா? சாப்பிட கிடைக்கிற இந்த கொஞ்ச நஞ்ச தீவனம் கூட நாளையில இருந்து கிடைக்காம போயிட்டா? கடவுளே, என்ன தயவு செய்து காப்பாத்துன்னு மனசுக்குள்ள அழுதுகிட்டே போச்சான். கொஞ்ச தூரம் போனதும் அங்க சந்தை மாதிரி நிறைய ஜனங்க கூட்டமா நின்னுகிட்டு இருந்தாங்களாம். சந்தை தான். நான் இன்னைக்கு சாகத்தான் போறேன்னு கழுதை கலங்கி கண்ணீர் விட்டுச்சான். ஆனா அந்த ஜனக்கூட்டத்துக்கு நடுவுல ரொம்ப அழகா, சாந்தமா, அமைதியா, கருணையோட, பார்க்கவே ராஜா மாதிரி ஒருத்தர் ரொம்ப அன்பு நிறைஞ்சவரா நின்னுகிட்டு இருந்தாராம். அவரை பார்க்கும் போதே கழுதையோட மனசுக்கு என்னவோ ரொம்ப சந்தோஷமா இருந்ததாம். அவர் அந்த கழுதை பக்கத்துல வந்து அதை அன்போட தடவி கொடுத்தாராம். அப்ப ஜனங்கள்ல சிலர் வந்து அந்த கழுதை மேல அழகழகான புது புது வண்ணமான ட்ரெஸ்ஸுங்களை விரிச்சாங்களாம். கழுதைக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்ததாம். ஏன்னா அது இது வரைக்கும் தன் வாழ்க்கையில கந்தைய மட்டும்தான் பார்த்திருக்கு இல்லையா? அந்த அன்பு நிறைஞ்ச ராஜா மாதிரி இருந்தவரு அந்த கழுதை மேல ஏறி உட்கார்ந்தாராம். சில ஜனங்க கழுதை நடக்கிற வழியில எல்லாம் அவங்களோட துணிகளை விரிச்சு போட்டாங்களாம். கழுதைக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டா ஜாலியா இருந்துதான். ஏன்னா அது இது வரைக்கும் கல்லு முள்ளு நிறைஞ்ச கரடு முரடான பாதையில மட்டும்தான் நடந்திருக்கு. சிலர் மரக்கிளைகளை அந்த கழுதை போற வழியில வெட்டி போட்டாங்களாம். கழுதைக்கு முன்னாலையும் பின்னாலையும் நடக்கிற ஜனங்க சிலர் தங்க கைகள்ல சின்ன சின்ன மரக்கிளைகளையும் சில இலைகளையும் பிடிச்சுக்கிட்டு தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னான்னு சத்தம் போட்டு பாடினாங்களாம். அப்பதான் அந்த கழுதைக்கு தெரிஞ்சுதான், ஓஹோ, நம்ம மேல உட்கார்ந்து இருக்கவரு அந்த ராஜாதி ராஜாவான மேசியான்னு. எவ்வளவு மோசமான வாழ்க்கையில இருந்த எனக்கு இன்னைக்கு அந்த மேசியாவை சுமக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டுச்சான். எஸ், அந்த கழுதைக்குட்டி தான் நீங்களும் நானும். ஒரு காலத்துல ஒதுக்கப்பட்டு யாரும் விரும்பாத, புறக்கணிக்கப்பட்டு கந்தையில உழஞ்சு கொண்டிருந்த வாழ்வை தான் வாழ்ந்தோம். நம் வாழ்வின் பாதை கல்லு முள்ளு நிறைஞ்சதும் கரடு முரடானதுமா தான் இருந்தது. வேதனை நிறைஞ்ச வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். கண்ணீர்ல தான் நம்ம வாழ்க்கையை கழிச்சோம். ஆனா எப்ப அந்த மேசியாவான இயேசு கிறிஸ்து நம் வாழ்வுல வந்தாரோ அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறி போயிடுச்சு இல்லையா? நம்பிக்கையற்ற ஒரு தோல்வியின் வாழ்வு வாழ்ந்துகிட்டு இருந்த நாம இன்னைக்கு எப்படி ஒரு ஜெயமான வாழ்க்கைய விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கோம் இல்லையா? இது ஒரு கற்பனை தான், ஆனா நல்லா இருக்குல்ல? பாம் சண்டே விஷஸ்.